ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. அர்ச்சனாவை வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் நகையை வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பேச்சை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. அப்போனா நான் நகையை திருடுனேன்னு சொன்னீங்களா? இந்த வீட்டோட மருமகனா? எனக்கு அங்கீகாரம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அச்சாபச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சீதாவுக்கு வந்து ஒரே சந்தேகமாயிருச்சு. அர்ச்சனா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டா பேசும்போது உளர ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்று மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்படியே வந்து பரபரப்பாக வந்து வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாதுன்னு. ஆனால் இவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ஒரே சந்தேகமாக இருக்கே, எனக்கு எடுக்க உரிமை இல்லையா, மருமக தானேன்னு சொல்லி இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீதா ஏன் நகையை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம ராமும் கடுப்பாகி கேட்குறாங்க, இது எங்கள் சித்தியோட நகை, அப்புறம் நான் யார் ராம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு இருந்தால் கதை கந்தலாயிடும். இவ வேற இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா, எல்லா பந்தையும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கா, டிஃபென்ஸ் பண்ணவே தெரியல, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான்சி வந்துடுறாங்க. ராம், இது ஒன்றும் தப்பு இல்லையே, அவன் இந்த வீட்டு மருமக தானே, எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? நாங்கள் ஏன் எடுத்தீங்கன்னு தான் கேட்டோம். அவங்க தான் பேச்சு டைவெர்ட் பண்ணி திருடி திருடிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து சொல்லாதெல்லாம் அப்படியே கங்கணம் கட்டிட்டு வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒரே சந்தேகமாக தான் இருக்குது. ஐயோ, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே புத்திசாலிங்க தான், இவ வேற சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கிறாளேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. பேசிக்காக நகையை பார்த்தா பொண்ணுங்களுக்கு கழுத்தில் வச்சு பார்க்கணும் தான் ஆசையாக இருக்கும். அதனால தான் அவங்களும் வச்சு பார்த்துருப்பாங்க. ஆமாம்மா, நான் அப்படி தான் வச்சு பார்த்தேன். இருப்பினும் எனக்கு இந்த நகையெல்லாம் கம்பீரமான தோற்றமே கொடுக்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அர்ச்சனாவே வந்து பேசுகிறாங்க. அதாவது கல்பனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஐயோ, இப்போ வேற எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காளே, கண்டிப்பாக வந்து சந்தேகம் வரதான் போகுது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அம்மா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அஞ்சலி, சத்யா, பிரியா எல்லாரும் மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த நகையை யாருமே எடுக்கக்கூடாது, அப்படின்னா இதை சேஃபான இடத்துல வந்து வச்சுக்கணும். இது நிச்சயம் வந்து மகாவோட உணர்வுகளை குறிக்கலாம். அடுத்தது மகா வாழ்ந்ததோட அர்த்தத்தை வந்து குறிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நகையை யாருமே எடுக்கக்கூடாதுன்னா, சேதுராமன் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த நகையை வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து வச்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். நீங்கள் மகா மேலே அன்பு பாசம் வச்சுக்கிறத பொறுத்து தான் இந்த நகை எவ்வளோ சேஃபாக இருக்கிறதுங்கிறது உறுதியாக காட்டும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த நகையை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இல்லை நான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் வச்சுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகை மேலே நீங்கள் பாசம் வைக்கலனா, மகா மேலே நீங்கள் பாசம் வைக்கலன்னா அர்த்தம்னு சொல்லி நான்சி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடி ஃப்ராடு, நான் நகையை வந்து எடுத்து திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ இப்படியெல்லாம் உணர்வு பாசம் எல்லாத்தையும் சொல்லி ஆட்டத்தை கிளச்சி விட்டாங்கிற மாதிரி கல்பனா வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சீதா, இந்த நகையெல்லாம் உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும், லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுக்க. சரியா? இந்த நகைக்குள்ள ஒவ்வொரு நகைக்கும் எனக்கு பிடிச்ச நகை இருக்குது, அதுக்குள்ளே மகாவோட அன்பு பாசம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது, ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொரு நகைக்கு வித்தியாசமான இருக்குது, அது எல்லாம் எனக்கும் மகாவுக்கும் மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீதாவும் ராமும் வந்து வெளியில் கார்டனில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. செல்வி வந்து சேலட் மாதிரி எல்லா ஃப்ரூட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீதாக்கு அன்பா பாசமாக ஊட்டி விட்றாங்க. என்ன ராம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக இருக்கீங்க, இந்த விஷயத்துலையும் வந்து மறக்காமல் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம் சீதா, உனக்கு நான் ஊட்டி விடாமல் வேறு யார் ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லும்போது, மீரா வந்துட்டாங்க. என்ன ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல இருக்குது. ஆமாம், எனக்கு என்னமோ வந்து நகையெல்லாம் பார்த்தா அவளை பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அர்ச்சனா இவ்வளோ புத்திசாலித்தனமாலாம் இருக்கவே மாட்டா, அந்த விஷயம் உனக்கு தோணிச்சா ராம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்க பேசும்போதே வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா சமாளிக்கிறதுக்கு ரோல் ஆகும் அவங்க நாக்கு, அதெல்லாம் இல்லாமல் கெட்டிக்காரத்தனமாக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்தா எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப துரை வராங்க. என்ன ராம், மனைவி கிட்ட அன்பா பாசமாக இருக்கியா? இவனோட ரோலே 2 ரோல் தான். ஒன்று அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் காட்டுவான், இல்லைனா என்ன பண்ணுவான், சீதாவை உள்ளே தள்ளியே ஆகணுங்கிற மாதிரி கங்கனை கட்டிட்டு அலைவான். இது ரெண்டுத்துல தானே ஒன்று நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். துரை வராங்க. மாமா, உங்களுக்கு எதுவும் சந்தேகமாக இருக்கா? உங்கள் தங்கச்சி தானே, எதுவும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் நான்சியோட ஆதரவின் பேரில் தான் அர்ச்சனாவாக மாறி இருக்கிறவ இப்போ வேற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான்சிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவள் என்னையே வந்து 3வது மனுஷியாக தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்னால் எப்படி பேசி புரிய வைக்க முடியும்? எனக்கே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க துரை. ஃபங்க்ஷனை களை கட்ட வச்சிடணும் சரியா? இதுக்கு நடுவில் சதி வேலை வேற பின்னுவாங்க. எந்த நேரத்தில் எந்த சதி பண்ணுவாங்கன்னே தெரியாது. இது எல்லாத்தையும் வேற கோயின்சிடெண்ட்டாக வேற சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராசியை கிட்ட உமாட்டெல்லாம் சொல்லியாச்சுல ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன்னு, அதெல்லாம் சொல்லாமல் இருப்போனா இன்னைக்கு வந்து சமாளிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் தன்னந்தனியாக இருக்கிறப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்தாங்களே, அவங்கள்ட்டையும் சொல்லிவிடுங்க. அவங்களும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ரொம்ப வந்து ஆர்வமாக ஆசையாக வந்து இருப்பாங்களே அந்த பாட்டியும். கண்டிப்பாக சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். கல்பனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் இந்த வீட்லேயே நம்ம மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு வாழணும்.
இவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காளா அர்ச்சனா? இது தெரியாமல் போச்சே. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அர்ச்சனா திருப்பி இந்த வீட்டுக்கே வராத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறலாம், மகா இடத்துக்கே வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கா ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கல்பனா, என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ ஜெயிக்கணும், லண்டன்லேருந்து வந்திருக்க, மகா கேஸை எடுத்து நீ ஜெயிச்சுட்டு தான் ஊரை விட்டு போகணுன்னா எனக்கா ஒன்றே ஒன்று பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு ஃபேவராக நான் பண்ணுவேன். இல்லாட்டின்னு வச்சுக்கேன், நான்லாம் கோர்ட்டில் வந்தெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசுனாங்க நம்ம கல்பனா. என்ன வேணும்? நீ அர்ச்சனா வந்து அமுச்சு வச்சிரு. என்னது, அர்ச்சனாவை அமுச்சு வைக்கணுமா? ஏய் கொஞ்சம் ஓவரா இல்லை? நீ தானப்பா வந்து பசங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க. நீ அமுச்சு வச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் இந்த வீட்டு பக்கம் வரவே முடியாது. அதுக்கப்புறம் நான் நிரந்தரமாக வந்து அர்ச்சனாவாக மாறிடுவேன். சொகுசான வாழ்க்கை, எந்த கார் வேணான்னு வாங்கலாம், எவ்வளோ நகை வேணான்னு வந்து வச்சுக்கலாம். இப்பேற்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு வேணும். அதுக்குன்னு அர்ச்சனா அமுச்சு வச்சிடலாமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இத்தனை வருஷம் அவன் நிம்மதியாக வந்து வாழ்ந்துட்டால, மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட போகிறேன். அப்புறம் சுபாஷுக்கு மனைவியா, அதை கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். அப்போனா கொஞ்சம் விட்டா வந்து சுபாஷையும் அமுச்சு வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த விஷயத்துலலாம் நான் ஒன்றை வந்து இழுத்து விடல. நீ அர்ச்சனா கதையை மட்டும் பார்த்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஐயோ, இவளை சாதாரணமாக நினச்சா இவன் நமக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. முதல்ல இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நான்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மனசுலேயே. ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக வந்து ரெடி பண்ணுறதுக்காக வீட்டையே வந்து ஃபங்க்ஷன் கெட்டப்புக்கு சூப்பராக வந்து மாற்றிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கோலம்லாம் போட்டு ஜமாச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து சத்யா வந்து வராங்க. அண்ணி ரொம்ப சூப்பர் அண்ணி, மருந்து கொடுக்க போகிறாங்களா? மருந்து கசக்குமா இல்லை இனிக்குமா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு கொடுக்குறப்போ உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வராங்க. ராமும் சீதாவும் தனியாக ஒரு இடத்துல வந்து தங்கினப்ப ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு பாட்டி இருந்தாங்களே அவங்க வராங்க. சீதா, எனக்காக நீ கூப்பிடுவேன்னு எதிரே பார்க்கலாமா, முறையா கூப்பிட்டு வச்சிருந்தல்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை எப்படி மறப்போ? அதானே பார்த்தேன். என் சீதா எப்போதும் என்னை மறக்க மாட்டாங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து துரை வராங்க. என்னென்ன வேலை செய்யணுமோ சொல்லுங்கள், சிறப்பாக வந்து செஞ்சிடலாம். இந்த ஃபங்க்ஷனில் நான் எல்லாமே தலைமை தாங்கி எல்லாமே பண்ணணும் தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி துரை வந்து வாயிலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி துரை, சூப்பராக பேசுகிறத விட்டா உன்னை அடிச்சு ஆளே இல்லைன்னு தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் நீ பேச்சில் மட்டும் மன்னனாக இருக்கக்கூடாது, செயல்லையும் மன்னனாக இருக்கணும், சரியா அப்படிங்கிறாங்க. அப்போனா என்ன செய்யணும்? எல்லா வேலையும் செய்யணும், வாயிலேயே வந்து பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பாட்டி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் வந்து சங்கு ஊதிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம ராஜசேகரோட ஒத்துமொத்த ஃபேமிலியும் சீர் எடுத்துகிட்டு. அவங்க எல்லாரும் வந்து வராத வந்து பார்த்துட்றாங்க நம்ம சீதா. அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக இவங்க கிராண்டாக வந்து வெயிட் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக சூப்பராக வந்து முடிச்சிருக்காங்க. நான்சியோட திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்க போகிறாங்க. சேஷாத்திரி திட்டத்தையும். கோர்ட்டை வந்து ராம் எதுவும் பேசுவாங்களா? சீதா எப்படி வந்து பேசி அவங்க பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.